மராட்டிய துணை முதலமைச்சர் அஜித் பவாருக்கு சொந்தமான 1000 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை வருமான வரித்துறை விடுவித்துள்ளது. மராட்டிய துணை முதலமைச்சர் அஜித் பவார் சரத் பவாருடன் இணைந்து செயல்பட்ட காலத்தில் அவருக்கு சொந்தமான இடங்களில் சோதனை நடத்திய வருமான வரித்துறை 1000 கோடி ரூபாய் சொத்துக்களை முடக்கியது. இந்த சொத்துகள் பினாமி பெயரில் இருப்பதாகவும் வருமான வரித்துறை குற்றம் சாட்டியது. இதனிடையே தேசியவாத காங்கிரஸ் கட்சியை உடைத்த அஜித் பவார் பாஜக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்து துணை முதலமைச்சராகவும் பதவியேற்றார். தொடர்ந்து அண்மையில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலும் பாஜக கூட்டணியில் இணைந்து போட்டியிட்டு தற்போது மீண்டும் துணை முதலமைச்சராக பதவியேற்றுள்ளார். இந்நிலையில் வருமான வரித்துறையின் நடவடிக்கையை எதிர்த்து அஜித் பவார் தொடர்ந்த வழக்கை பினாமி சொத்து பரிவர்த்தனை தடுப்பு தீர்ப்பாயம் விசாரித்தது. இதையடுத்து வருமான வரித்துறையின் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் ஆதாரமற்றவை என்று தீர்ப்பாயம் தீர்ப்பளித்தது. தொடர்ந்து முடக்கப்பட்ட 1000 கோடி ரூபாய் சொத்துக்களை வருமான வரித்துறை விடுவித்துள்ளது. இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் கருத்துப்படம் வெளியிட்டுள்ள காங்கிரஸ் கட்சி பாஜகவின் வாஷிங் மிஷினில் அஜித் பவார் குற்றமற்றவர் ஆகிவிட்டதாக விமர்சித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.